பேரன்பு சீரியல் ஜூலை 22 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சண்மதி ராஜேஸ்வரி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ராஜேஸ்வரி அம்மா, அந்த கார்த்திக் ரொம்ப திறமையான பையன்தான். நீ ஷாமோட இருந்த அந்த இக்கட்டான நிலமையில புத்திசாலித்தனமாக யோசிச்சு எப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா பாரு. சரியான நேரத்தில் அவன் வந்து பைக்கில் உன்னை பிக்கப் பண்ணாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, அவன் பயங்கரமான ஸ்மார்ட்டுன்னு தான் எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, ராஜிமா அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்கு ராஜிமா அப்படின்னு சொல்ல, என்ன டவுட்டுங்கிறாங்க ராஜி. கார்த்திக்கோட பேச்சு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவன் நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பார்த்தா அவன் ஏதோ பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியுது ராஜிமா. அவன் பிஹேவியரெல்லாம் ஒரு டிரைவர் மாதிரியே இல்லை, ஒரு பணக்கார பையன் மாதிரியே தெரியுது அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க, அது அந்த பையன் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது பார்த்து உனக்கு அப்படி தோணியிருக்கும். எனக்கு அந்த பையனை பார்த்தா சாதாரண டிரைவர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படியான்னு சண்மதி கேட்க, சண்மதி இந்த அளவுக்கு நீ அந்த கார்த்திக் பையனை கவனிச்சிருக்கேனா, உனக்கு அந்த பையன் மேலே ஏதோ இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஏதோ தோணுச்சு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சண்மதி சொல்ல, கரெக்டாக அந்த டைமில் சண்மதியோட அண்ணன் வந்து வராரு. அண்ணன் நில்லு, உன்னை பார்க்க ஏதோ மாதிரி இருக்கியே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, உங்கள் அண்ணி எங்க அப்படின்னு கேட்க, அண்ணி மாடியில் துணி காய போட்டதை எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு சண்மதி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சண்மதியோட அண்ணன் மேலே போயிடுறாங்க. ராஜி சண்மதியோட அண்ணனுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போது தம்பி, சண்மதி கேட்ட மாதிரி நீங்கள் ஏதோ டல்லாக இருக்கீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போகும்போது டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க சண்மதியோட அண்ணன். அப்படி ராஜிமா வெளியே வரும்போது கரெக்டாக சண்மதியோட அண்ணி வந்துடுறாங்க. ஏமா தம்பி ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது, காஃபி கொடுக்க போனப்போ கூட அவர் ஏதோ டல்லாக இருக்கிறாரு, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கமா அப்படின்னு சொல்ல, ஏதாவது ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்குமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. சண்மதியோட அண்ணன்கிட்ட அண்ணி வந்து, ஏங்க என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஆளாளுக்கு இதையே கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் ஒர்க் டென்ஷன் தான், வேற என்ன, எனக்கு கீழே ஒர்க் பண்ற 2 பேர் அடமானத்துக்கு வந்த நகையை மாற்றி வச்சுட்டு வேற நகையை வச்சிருக்காங்க. நான் இருக்கும்போது பேங்க்ல பிரச்சனை வந்தா அது எனக்கு தானே கெட்ட பேரு, அதுவும் கவரிங் நகையை மாற்றி வச்சிருக்காங்க. தப்பு செஞ்சவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணி அவங்கள கொண்டு போய் நகையை ஒப்படைக்க சொல்லியிருக்கேன். சப்போஸ் அவங்க நகையை திரும்ப ஒப்படைக்கலைன்னா அது எனக்கு தானே பிரச்சனை, எப்படிதான் சமாளிக்க போறோன்னு தெரியல பவானி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க எங்க இவ்வளவு பயப்படணும், நீங்க பேசாம தப்பு செஞ்சவங்க யாருன்னு உங்க ஹையர் ஆஃபீஸருக்கு புரிய வைங்க. நீங்க உங்க வேலையில கரெக்டா தானே இருந்திருக்கீங்க, அப்புறம் என்ன, யார் தப்பா செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கட்டும், நீங்க அதெல்லாம் யோசிக்காம ரிலாக்ஸாவே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பவானி. சண்மதியும் ராஜிமாவும் 2 பேரும் பைக்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அமுதாவும் ஆர்த்தியும் கார்ல ஏற போகும்போது கரெக்டா பாத்துடுறாங்க. ஏன் ஆர்த்தி, இங்க வாடி வாடி, இங்க பாருடி உன் மாமியாரு அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க, என்னம்மா சம்மந்தமே இல்லாம அத்தை பேர் போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஆர்த்தி கேட்க, உன் அத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா இது, அத்தை இந்த பக்கம் போறதுக்கும் நீ இப்படி பதட்டப்படுறதுக்கும் என்னம்மா சம்மந்தம் அப்படின்னு கேட்க, கூறு கெட்டவளே, உங்க அத்தையும் அந்த சண்மதியும் ஸ்கூட்டில ஒன்னா போறாங்கடி. ஏன் ஆர்த்தி, சம்மந்தியும் அந்த சண்மதியும் ஒன்னா சேர்ந்து போற அளவுக்கு எப்படி ஆர்த்தி, நினைக்க என் தலையெல்லாம் சுத்துதே அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க, அம்மா இன்னமா உளர்ற, அத்தை எப்படிமா சண்மதி கூட போவா இங்க, அது ஸ்கூட்டில அப்படின்னு சொல்ல, நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போகிறத நான் பார்த்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அம்மா உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அப்பாவும் மாமாவும் 2 பேரும் அந்த சண்மதியை பொண்ணு கேட்க போனாங்கன்னு சொன்னதுலேருந்து நீ ஒரு மாதிரி ஆயிட்ட, எனக்கு அது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல, நான் சொல்றது நம்பு, நான் ஏண்டி சும்மா சொல்ல போறேன், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வண்டியில் ஒன்றா பேசிட்டே போனாங்க, அதுலேயும் உன் அத்தைல எல்லோ கலர் புடவை கட்டிட்டு அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போனாங்க. ஆர்த்தி, ஒருவேளை இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா நான் நினைச்ச மாதிரி மற்ற எல்லா விஷயமும் நடந்துரும் ஆர்த்தி, இதை விடக்கூடாது, இது நடக்கவே கூடாது ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அம்மா நான் திரும்பவும் சொல்றேம்மா, நீ வேற யாரையோ பார்த்துட்டு தேவையெல்லாம் பயப்படுற, வாமா போலாம் அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டு இருக்கான். உன் அம்மா பத்தி உனக்கு தெரியும்ல, நான் சொல்றது உண்மைடி, இப்ப என்ன நீ நம்ப மாட்டல, என் கூட வா, நான் பார்த்தது உண்மைன்னு உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு அவதான் சொல்ல, எங்க அப்படின்னு ஆர்த்தி கேட்க, ராஜராஜேஸ்வரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, அங்கெல்லாம் எதுக்குமாங்கிறாங்க ஆர்த்தி, அங்க ராஜராஜேஸ்வரி இருக்காங்களா இல்லையான்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, மா என்னம்மா நீ அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் பேசாத, பேசாம போய் கார்ல ஏறு, இன்னைக்கு இந்த உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறுறாங்க. அப்புறம் ராஜிமா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. மா என்னம்மா இதெல்லாம் சரியாமா அப்படின்னு ஆர்த்தி கேட்க, முதல்ல நம்ம உள்ள போய் பார்ப்போம், நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ராஜேஸ்வரி உள்ள வந்துருவாங்க அப்படின்னு அவதான் சொல்லிட்டு இருக்கா. அம்மா ரொம்ப நாள் கழிச்சு அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம், வெறுங்கையோட போறது அப்படின்னு ஆர்த்தி கேட்க, பேசாம போய் பூ பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரலாமா, பேசாம வாடி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அமுதா உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப பாரு நான் காலிங் பெல் அடிக்கிறேன், அப்போ உங்க அப்பா தான் வந்து ஓபன் பண்ணுவாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ராஜி வந்து டோர் ஓபன் பண்றாங்க. அப்படியே பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க அமுதா. பாத்தீங்களா சமந்தி எப்படி ஃபாலோ பண்ணி வந்திருக்கான்னு பாருங்க,
தங்கச்சிம்மா சந்தேகப்பட்டது சரியா போச்சு பாத்தீங்களா அப்படின்னு அமுதாட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்க. அது எப்படி அங்க பார்க்கும்போது மஞ்சள் கலர்ல புடவை கட்டியிருந்தாங்க, ஆனா அதுக்குள்ள எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அமுதா. வாங்க சமந்தி உள்ள வாங்க. ஆர்த்தி உள்ள வா. என்னாச்சு சமந்தி உள்ள வாங்க, யோசிச்சிட்டே இருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, உள்ள வாங்க அப்படின்னு ராஜி சொல்ல அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அமுதா ஒரு பக்கம். அமுதா வாய்க்குள்ள மஞ்சள் கலர் புடவைன்னு முணங்கிட்டே இருக்க. என்னாச்சு சமந்தி அப்படின்னு ராஜி கேட்க, இல்ல சமந்தி வர்ற வழியில ஒரு மஞ்சள் கலர் புடவையை பார்த்தேன், அது கண்ணை பறிக்கிற மாதிரியே இருந்தது, அதான் மனசெல்லாம் அந்த புடவை மேலேயே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேவு பார்க்க வந்துட்டு எப்படியெல்லாம் சமாளிக்கிறான்னு பாருங்க அப்படின்னு அமுதா ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராஜி அப்படியே யோசிக்கிறாங்க. சமந்தி நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாதா? வானதி கூடவே இருந்து அவளை எப்படியெல்லாம் குடும்பப்படுத்துனீங்கிறத நானும் பார்த்துருக்கேன்ல. ஆனால் சண்மதி விஷயத்தில் அப்படி நடக்க விட மாட்டேன். சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் அமுதா ராஜிமாவை பார்த்துட்டு அப்படியே ஓடி வரும்போது கரெக்டாக ராஜியும் அமுதாவோ பார்த்துட்றாங்க. அதனால் ராஜிமாவுக்கு அமுதா மேலே டவுட் வந்துடுதுங்க. வாங்க ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ராஜி கூப்பிட, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க அமுதா. உங்கள் முகத்தையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அவசரமாக தேடி வந்த மாதிரி இருக்கு, ஏதாவது முக்கியமான விஷயமா சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு ராஜி கேட்டுருக்கேன். அம்மா அத்தை தான் கேட்குறாங்கல்ல சொல்லுங்கிறாங்க ஆர்த்தி. இவங்களை இங்கே பார்த்ததும் கையும் இல்லை காலும் இல்லை, அப்புறம் என்னத்த சொல்றது அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு, சம்மந்திமா பாருங்க அது ரொம்ப முக்கியமான விஷயங்க, உங்களை பார்த்ததும் தானாவே சால்வ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு அமுதா சொல்ல. என்ன சொல்ல வரீங்க? சால்வ் ஆயிடுச்சா? புரியலையே அப்படின்னு கேட்க, அது வந்துங்க இவளோட அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்களா, அதான் இங்கே வந்து அவரை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேங்க. ஏன் ஆர்த்தி அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க ஆர்த்தியும். அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணோம், அதான் 2 பேரும் பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு ஆர்த்தி சொல்லிடுறாங்க. ஏ சம்மந்தி உங்கள் கார் ஏதாவது ரிப்பேருங்களா அப்படின்னு அமுதா கேட்க, இல்லையே அப்படிங்கிறாங்க ராஜி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட நீங்கள் ஸ்கூட்டியில் வந்த மாதிரி இருந்தது, அதனால தான் கேட்டேன் அப்படின்றாங்க அமுதா. என்ன சம்மந்தி நான் எதுக்கு ஸ்கூட்டிலலாம் போக போகிறேன், அப்படியே என் கார் ரிப்பேராக இருந்தாலும் நான் வேற கார் புக் பண்ணி போக போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் இப்போ ரூமில் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் தான் இருந்தேன், காலிங் பெல் சவுண்டு கேட்டதுமே அப்படியே மீட்டிங்கை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல. சரி நீங்கள் போய் உங்கள் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அமுதா சொல்ல. இருக்கட்டும் சம்மந்தி நான் சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. ஐயோ ஒன்றும் வேண்டாங்க, உங்களை பார்த்ததுமே என் கண்ணு வயிறு மனசு எல்லாம் நிறைஞ்சு போச்சுங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போய் உங்கள் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றாங்க அமுதா. ஆர்த்தியோட அப்பாவை பார்த்ததுமே அமுதா, என்னங்க சம்மந்தி வீட்டுக்கு வந்தமா பார்த்தமா வீட்டுக்கு வந்தமான்னு இல்லாமல் இங்கேயே இருந்துட்டீங்க, உங்களை பார்க்காம எங்கள் மனசே சரியில்லைங்க, அதான் உங்களை பார்க்கலான்னு ஓடி வந்தேன் அப்படின்னு அமுதா சொல்ல. இல்லையே நீ என்ன பார்க்க வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ ஆதாரத்தை தேடி வந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்படியே சிரிச்சுட்டு, ஆர்த்தி கேட்டியா உங்கள் அப்பா சொல்கிறது கேட்டியா, எவ்வளோ பாசமாக உங்களை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்க, நீங்கள் என்னடானா ஆதாரம் அவசரம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. என்ன நீ பாசமா, அதான் நம்ப சொல்கிற, சரி நம்பிட்டேன் அப்படின்னு ஆர்த்தி அப்பா சொல்ல. இவர் எப்பவுமே இப்படிதாங்க சம்மந்தி, என்னைக்குமே நம்ப மாட்டாரு அப்படின்னு அமுதா கார்த்திகோட அப்பாட்ட சொல்ல. இருங்க சம்மந்தி ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறாங்க அவங்க. இல்லைங்க சம்மந்தி நீங்கள் சொன்னதே எனக்கு திருப்தியாக இருக்குது வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அமுதா ஆர்த்தி 2 பேரும் கிளம்புனது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து ராஜுகிட்ட, அமுதா உன்னை வாட்ச் பண்ணான்னு சொன்னது நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க, இதுங்கெல்லாம் எப்போ தான் திருந்த போதோ தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அன்றைக்கி மார்க்கெட்லேருந்து வரும்போது தான் கார்த்திக் கல்யாணத்தை பற்றி அவ்வளோ கேள்வி கேட்டாங்க அப்படின்னு ராஜு சொல்ல. சண்மதி பற்றின எல்லா விவரமும் அமுதாக்கு தெரியுமா, அதான் ரோட்டில் சண்மதி கூட உன்னை பார்த்ததும் டவுட் வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கா அப்படின்னு ஆர்த்தி அப்பா சொல்லிட்டு இருக்க. நான் கும்பிட்ற முருகன் தான் அந்த சம்மந்தி அம்மாவை என் கண்ணில் காட்டியிருக்காரு அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க கார்த்திக் அப்பா. என்னம்மா உன் டவுட்டு தீந்துருச்சா அப்படின்னு ஆர்த்தி வெளியே வந்து கேட்க. இல்லடி, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய், நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன்டி, ஆனால் இங்கே வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்குது, சீக்கிரம் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க 2 பேரும். ராஜி எல்லாரும் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ குடுகுடுப்புக்காரர் ஒருத்தர் வந்து சண்டை சச்சரவு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி விட்டுட்டு போக ராஜி அப்படியே பயந்துட்டு நிற்கிறாங்க. என்ன ராஜி, சண்மதி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வருவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் போய் இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு கார்த்திக் அப்பா கேட்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானுங்க, சண்மதி ஒத்துக்கணும், சண்மதி வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கணும், ஆர்த்தி அம்மா எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. குடுகுடுப்புக்காரர் சொன்ன மாதிரி நம்ம போராட்டத்துக்கு தயாராகணும், எவ்வளோ போராடினாலும் கஷ்டப்பட்டாலும் சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும். ஆரம்பத்தில் வானதி மாதிரி இருக்கான்னு தான் சண்மதியை தேடி போனேன், ஆனால் அவள் குணத்தால் பழக்க வழக்கத்தால அன்பால வானதி மாதிரியே தாங்க இருக்கா. சந்தோஷமா இருக்குல்ல, வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கஷ்டத்துக்கு அப்புறம் வர சந்தோஷம் தான் நிலைக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சண்மதி விஷயத்துல நான் பின்வாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.